குள்ளாவும் குரங்கு கூட்டமும் அந்த ஊரில் குமரேசன் என்ற குள்ளா வியாபாரி ஒருவர் இருந்தார். டவுனுக்கு சென்று விதவிதமான தலைக்குள்ளாய்களை வாங்கி அவற்றையெல்லாம் ஒரு பெரிய மூட்டையாக கட்டி தலை சுமையாக நடந்து சென்று பக்கத்து ஊர்களிலும் சந்தை கூடும் இடங்களிலும் விற்பனை செய்து வந்தார். அவரும் தனது தலையில் எப்போதும் குள்ளா அணிந்திருப்பார். வெயில் காலம் தொடங்கியது. மக்கள் வெயிலுக்கு பயந்து குள்ளா வாங்கி அணிய ஆரம்பித்தனர். வாங்கி வந்த குள்ளாக்கள் அனைத்தும் உடனே விற்று தீர்ந்து விட்டதால் குமரேசன் டவுனுக்கு சென்று விதவிதமான குள்ளாக்களை வாங்கி பெரிய மூட்டையாக கட்டி பஸ்ஸில் ஏற்றி தன் ஊருக்கு கொண்டு வந்தார். அடுத்த நாள் காலை அந்த மூட்டையை தன் தலை மீது வைத்து சுமந்து கொண்டு பக்கத்து ஊருக்கு சென்றார். முதலில் போன ஊரில் சில குள்ளாக்கள் மட்டுமே விற்பனையானது. குள்ளா வியாபாரி வெயிலையும் பொருட்படுத்தாமல் பக்கத்து ஊருக்கு சென்று கொண்டிருந்தார். ஊர் எல்லையில் இருந்த ஆலமரத்தின் கீழே சற்று நேரம் ஓய்வு எடுக்க நினைத்து குள்ளா மூட்டையை இறக்கி வைத்துவிட்டு சற்று நேரம் தூங்கிவிட்டார். குள்ளா வியாபாரி குள்ளா மூட்டையுடன் தூங்குவதை அந்த மரத்தில் தங்கியிருந்த குரங்குகள் கண்டன. அவர் அணிந்திருந்த குள்ளாவை ரசித்தன. பின்னர் மரத்தில் இருந்து இறங்கி வந்து குள்ளா மூட்டையை பிரித்தன. இதை கண்ட வயதான குரங்கு ஒன்று, குரங்கு நண்பர்களே, மூட்டையை அவிழ்க்காதீர்கள். அந்த மனிதர் மிகவும் ஏழ்மையானவர். இந்த குள்ளாக்களை விற்றுதான் அவர் பிழைத்து வருகிறார். தயவு செய்து மூட்டையை பிரிக்காதீர்கள் என்றது. தூக்கம் கலைந்து எழுந்த குள்ளா வியாபாரி குள்ளா மூட்டை அவிழ்ந்து கிடப்பதை கண்டு திடுக்கிட்டார். மற்ற குரங்குகளோ, போ போ கிழட்டு குரங்கே, உனக்கு ஒன்னும் தெரியாது, அவர் தலையை பார், அந்த குள்ளா எப்படி கச்சிதமாக இருக்கிறது பார், நாங்களும் அவரை போல குள்ளா அணிய போகிறோம், நீ பேசாமல் வேடிக்கை பார் என்று கூறிவிட்டு குள்ளாக்களை ஆளுக்கு ஒன்றாக எடுத்து குரங்குகள் தலையில் அணிந்து கொண்டன. அப்போது கிழட்டு குரங்கு, குள்ளா வியாபாரியே, உம்முடைய குள்ளாக்களை குரங்குகள் எடுத்து தலையில் அணிந்து கொண்டன. நான் எவ்வளவோ கூறியும் அவை எனது பேச்சை கேட்கவில்லை என்று கூறியது. குள்ளா வியாபாரி ஆலமரத்தை ஏறிட்டார். மரத்தில் இருந்த குரங்குகள் ஒவ்வொன்றும் குள்ளாக்களை அணிந்திருந்தன. உடனே குள்ளா வியாபாரி, குரங்குகளே, எனது குள்ளாக்களை கொடுத்து விடுங்கள், நான் அவற்றை விற்பனைக்காக வைத்து இருக்கிறேன் என்றார். குரங்குகள் அவரின் பேச்சை காதுகளில் போட்டுக் கொள்ளவில்லை. உடனே குள்ளா வியாபாரி கோபத்துடன் தான் அணிந்திருந்த குள்ளாவை தூக்கி வீசினார். உடனே குரங்குகளும் குள்ளாவை கழற்றி வீச முயன்றன. ஆனால் அவைகளால் குள்ளாவை கழற்ற முடியவில்லை. குள்ளாதலையில் இருந்து கீழே இறங்கி அவற்றின் கண்களை மறைத்தன. இதனால் குரங்குகள் பயந்து நடுங்கின. உடனே குமரேசன், குரங்குகளே, அந்த குள்ளாக்கள் மனிதர்களுக்காக தயாரிக்கப்பட்டவை, உங்கள் தலைக்கு ஒத்து வராது. இந்த புது குள்ளாவை தலையில் மாட்டுவது சுலபம், ஆனால் கழற்றுவது மிகவும் கடினம். எனவே அதை கழற்றும் விதமாகத்தான் கழற்ற வேண்டும். ஒவ்வொருவராக வாருங்கள், நான் கழற்றிக் கொள்கிறேன். இல்லை என்றால் அந்த குள்ளாக்கள் உங்கள் கண்களை மறைத்து நீங்கள் கிளைகளை விட்டு கிளைக்கு தாவ முடியாமலும் உணவை அடையாளம் காண முடியாமலும் தவியாய் தவிக்க நேரிடும் என்று கூறினார். உடனே குரங்குகள், குள்ளா வேண்டாம், தலை தப்பினால் போதும் என்று குள்ளா வியாபாரி முன்பு வரிசையில் வந்து நின்றன. வியாபாரியும் குள்ளாக்களை குரங்கின் தலையில் இருந்து கழட்டி எடுத்துக் கொண்டார். பிறர் பொருட்களை அவரின் அனுமதியின்றி அபகரிப்பது அடிமுட்டாள்தனமான காரியம், அது அநாகரீகமும் கூட. அந்த செயலைத்தான் நீங்கள் செய்திருக்கிறீர்கள். உங்கள் செயலுக்கு துணை போகாத வயதான குரங்கு மட்டும்தான் நாகரீகம் பேணிய நல்ல குரங்கு. அந்த வயதான குரங்குக்கு நான் ஒரு பரிசு கொடுக்க போகிறேன் என்று கூறிய குள்ளா வியாபாரி தான் தலையில் அணிந்து இருந்த விலை உயர்ந்த ஜரிகை வேலைப்பாடுடன் கூடிய குள்ளாவை எடுத்து அந்த வயதான குரங்கின் தலையில் அணிவித்தார். வயதான குரங்கும் அந்த குள்ளாவை மகிழ்ச்சியுடன் தலையில் அணிந்து கொண்டது. மற்ற குரங்குகள் அந்த வயதான குரங்கை ஏக்கத்துடன் பார்த்தன. இனிமேல் பிறர் பொருட்கள் மீது ஆசை வைக்க கூடாது என்று முடிவெடுத்தன. குள்ளா வியாபாரி குள்ளாக்களை எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியுடன் வீட்டுக்கு புறப்பட்டார். இது மாதிரி கதைகள் பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.